புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஊராட்சி தலைவராக பதவி வகிக்கும் ஒருவர் பிணம் இருக்கும் தொழிலையும் செய்து வருகிறார். ஏன், எதற்காக? இந்த தொகுப்பில் பார்க்கலாம். மாத்தூர் மாதா கோயில் தெருவைச் சேர்ந்தவர் அருணாச்சலம். 3ஆம் வகுப்பு மட்டுமே படித்து கிடைக்கும் வேலையை செய்து பிழைப்பு நடத்தி வந்த இவர் தற்போது மாத்தூர் ஊராட்சி தலைவராக பணியாற்றி வருகிறார். இவர் கடந்த 5 ஆண்டுகளாக ஊராட்சி மன்ற தலைவராக பதவி வகித்து வந்தாலும் தனது வாழ்க்கைக்கு அடித்தளமிட்டு கை கொடுத்த பிணம் எரிக்கும் தொழிலையும் இன்றளவும் விடாமல் மேற்கொண்டு வருகிறார். முன்னர் இதே ஊரில் பிணம் எரிக்கும் தொழிலை செய்து வந்த அந்தோணி என்பவரின் வழிகாட்டுதலுடன் பிணம் எரிக்கும் தொழிலை செய்து வந்த அருணாச்சலம் தனது தாத்தாவின் பறையடிக்கும் வேலையையும் செய்து வருகிறார். காலப்போக்கில் இத்தொழிலே இவருக்கு தனி அடையாளத்தை ஏற்படுத்தி கொடுத்துள்ளது. எரிச்ச பணமே ஒரு ஆயிரக்கணக்கில் இருக்கும், ஆயிரக்கணக்கில் இருக்கு எரிச்சது. அப்போ எனக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்தது அந்த அந்தோணிங்கிற ஒரு பெரியவர் தான் எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாரு. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, அதாவது தன் தொழில் தெரியாதவனுக்கு தலையளவு பஞ்சம் அப்படின்னு சொன்ன ஒரு வார்த்தை எனக்கு உச்சாந்தரில் ஏற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா காய்கறி விற்றா எல்லாம் பண்ணுனா ஒன்றும் முன்னுக்கு வர முடியலை. இன்றைக்கு இப்படி சொல்கிறாரு அப்படின்ட்டு அப்போ தான் என்னோடய தொழிலை கையில் எடுத்துக்கிட்டு கிளம்பினேன். இதன் நீட்சியாக ஆதரவற்றோர் உயிரிழக்கையில் அவரது உடல்களை தனது சொந்த செலவில் அடக்கம் செய்தும் சாலையோரம் இறந்து கிடக்கும் நாய், ஆடு, மாடு போன்றவற்றையும் இவரே மனிதாபிமானத்தோடு புதைத்து வருகிறார். ஊராட்சி மன்ற தலைவராக தன்னை தேர்ந்தெடுத்த ஊர் மக்கள் என் மீது வைத்த நம்பிக்கையை தற்போது வரை காப்பாற்றி வருவதாகவும் அதே நேரம் பிணம் எரிக்கும் வேலையையும் விடாமல் செய்து வருவதாகவும் கூறுகிறார். பொதுமக்களுக்கு என்ன தேவை, அடிப்படை வசதி என்ன தேவை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். கவர்மெண்ட்லேருந்து எங்களுக்கு யூனியன்லேயே கொடுக்குறாங்க, கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்குறாங்க. எனக்கு உயிர் உள்ள வரைக்கும் உங்களுக்கு தொழிலாளியாக தான் இருப்பேன். தலைவர் பதவிங்கிறது கவர்மெண்ட்டில் இருக்கட்டும், மக்களுக்கு எப்போ சேவையோ அதை நான் பண்ணி கொடுத்துக்குவேன். ஆனால் என்னோடய பணியை நான் நிப்பாட்ட மாட்டேன், யார் சொன்னாலும் நிப்பாட்ட மாட்டேன். நகர்பகுதிக்கு போவேன், நகர்பகுதியில் போய் சுற்றி வரும்போது சில லைட் எரியாது, அதை மார்க் பண்ணிக்குவேன், இந்த இடத்துல லைட் எரியலைன்னா. அதே நேரத்தில் சொட்டு பைப்பை திறந்து விட்டுட்டு போயிடுவாங்க, அதை அடைப்பேன். அப்புறம் ஒரு 6 மணி வரைக்கும் சுற்றும்போது நான் கேட்டீங்கன்னா எந்தெந்த தெருவில் லைட்டு எரியுது அப்படின்னு ஒரு 6:30 மணி வரைக்கும் லைட் எரிஞ்சுன்னா போய் ஆஃப் பண்ணிடுவேன், நானே ஆஃப் பண்ணிக்கிட்டு வந்துடுவேன். பிணம் எரிப்பதால் தனக்குரிய மரியாதையை ஊராட்சி நிர்வாக உறுப்பினர்களோ அலுவலர்களோ கொடுக்க தவறுவதில்லை என்றும் நிகழ்ச்சியுடன் தெரிவிக்கிறார். பரவாயில்ல, பஞ்சாயத்து தலைவராக இருந்தாலும் அவனோட தொழிலை விட்டு கொடுக்காம செய்கிறான் அப்படிங்கிறத எனக்கு பாராட்டுவாங்க. ஏன்னு கேட்டால் கடைசியாக நம்ம மனிதனாக பிறந்து எல்லாமே புண்ணியம் தான் தேடணும், பாவத்தை தேடவே கூடாது. நம்மளால முடிஞ்சதை செய்யணும். சமூக அக்கறையுடன் பொறுப்புணர்ந்து செயல்படும் ஊராட்சி மன்ற தலைவருக்கு பாராட்டுக்கள் குவிகிறது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் சுரேஷ்.